அந்த டைம்க்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட ஃபோன ஒருத்தன் புடுங்கிட்டு வேகமா ஓடுறான். அந்த ஃபோன வாங்குறதுக்காக துரத்திக்கிட்டு ஹீரோயினோட புருஷன்காரனும் ஓடுறான். சாதாரணமான சின்ன திருட்டு தான் அப்படின்னு நினைச்சு அவன் துரத்திக்கிட்டு போறான். அதுக்கப்புறம் போய் பார்த்தா தான் தெரியுது 4, 5 பேர் அங்க அவன சுட்டு போட்டுறாங்க. என்னதான் உங்களுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, உன்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு உன் உயிரை தவிர வேற எதுவும் கிடையாது. அததான் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கண் எதிர்க்கே அவங்க புருஷன்காரனை குத்திடுறாங்க. அத பாத்துட்டு ஹீரோயின் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. இவள மட்டும் சும்மாவா விடுவானுங்க? இவளையுமே வந்துட்டு மண்டையிலேயே அடிச்சுட்டு அங்கேயே இவங்க 2 பேரையும் போட்டுட்டு போயிடுறாங்க. புள்ள இருக்கும்போது நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா, புள்ள ஏன் அங்க போய் சாக போறான்? இப்ப அவங்க அம்மா உட்கார்ந்துகிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயையோ! நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னாலதான் உன்னோட உயிரே போயிடுச்சே அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போட்டோவ வச்சு. இப்பதான் நமக்கு ஹீரோவ இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவனோட பேரு ஜான். இவன் வெளிநாட்டுல வந்துட்டு இவங்களோட பிசினஸ் எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் இப்ப தம்பிக்காரன் இறந்து போயிட்டான் அப்படின்னு ஒண்ணு ரிட்டர்ன் வரான். இவன் தான் அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றான். இந்த பொண்ணதான் வந்துட்டு தம்பிக்காரன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்ப இவ தலையில அடிபட்டு மனநல சரியில்லாம இருக்கா. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா அவ பிரெக்னெண்டா இருக்கா. நம்ம தம்பியோட வாரிசு அவளோட வயித்துல வளருது. அவளையும் அவ குழந்தைய நம்ம காப்பாத்தணும் அப்படின்னும் போது அவங்க அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. என் புள்ளதான் இல்ல, என் புள்ளையோட ரத்தமாவது இருக்கு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். உடனே இவங்க 2 பேரையும் இங்க கூட்டிட்டு வா. என்ன ஆனாலும் சரி அவங்க 2 பேரையும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் என்னோட லைஃப்ல நீ திரும்பவும் உள்ள வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். ஆல்ரெடி ஹீரோக்கு நல்லாவே தெரியும் போல. இப்பதான் ஹீரோயின காட்டுறாங்க. ஹீரோயின் மென்டலி எஃபெக்ட் ஆயிடுறா. கண் எதிர்க்க புருஷன்கார சேர்த்துட்டான். இவளுக்கு தலையிலயும் அடிபட்டுருச்சு இல்லையா? இவ கிட்டத்தட்ட ஒரு 5, 6 வயசு குழந்தை மாதிரி ஆயிடுறா. இவ வயித்துல குழந்தை வளர்றதுன்றது கூட அவளுக்கு புரியல. இங்க இவளுக்கு அம்மா, அண்ணா, அப்பா 3 பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் உண்மையான அப்பா அம்மாவா இருப்பாங்கன்னு எனக்கு தோணல. ஏன்னா எவ்வளவு கேவலமா ஹீரோயினை பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது இவளை வித்துடணும். ஆனா பைத்தியம்ன்றதுனால நிறைய காசு வராது. இருந்தாலும் பரவாயில்ல. நமக்கு இவளை வச்சு சமாளிக்க முடியல. இவளை வித்துடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. நீங்க 2 பேரும் பிளான் தான் பண்ணுவீங்க. நான் ஆனா ஆளையே ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காசுக்கு ஹீரோயினை விற்கிறதுக்காக ஒரு ஆளையே கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவன் அடடா பைத்தியமா இருந்தாலும் பரவாயில்லையே செம்ம அழகான பைத்தியமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து சொல்லி விட்டுக்கிட்டு இருக்கான். அப்பா, அம்மா, அண்ணங்காரன் எல்லாருமே காசை வாங்கிக்கிட்டு அரை பைத்தியத்துக்கிட்ட முழு பைத்தியத்தை விட்டுட்டு போயிடுறாங்களா. அவ்வளவுதான் அவ பயந்து போயிடுறா. என்னை விட்டுரு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி புலம்புறா. சாக்லேட் தானே, நான் உனக்கு எவ்வளவு வேணுமோ வாங்கி தரேன். நான் சொல்றது மட்டும் செய் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினை அடிச்சு கஷ்டப்படுத்தி துன்புறுத்திக்கிட்டு இருக்கானா. கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோ வந்துடுறான். அடே மாங்கா மண்டையா, உன் சைஸ் என்ன அவ வயசு என்ன அப்படின்ற மாதிரி இழுத்து போட்டு மங்கு மங்குன்னு மங்கி எடுத்துடுறான் அவனை. டேய் யார்டா நீ? அவங்க